மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வாழ்ந்த இந்த நிலப்பகுதி மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. அங்கு வாழ்ந்த பூர்வ குடிமக்கள் பந்தேரிகளால் தாழ்த்தப்பட்டவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டனர். தொட்டால் தீட்டு, நிழல் பட்டால் தோஷம், பார்த்தால் பாவம் என்று சக மனிதர்களை மதிக்காத சாதிய இருள் எங்கும் சூழ்ந்திருந்தது. இருளை விரட்டும் வழியறியாமல் இதுவே தங்களின் விதி என நினைத்து தமிழர்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த காலம் அது. உங்களை சூழ்ந்திருக்கும் இருள் விதியல்ல, ஆதிக்கவாதிகளின் சதி என்று இடித்துரைத்து ஏற்றத்தாழ்வை அடித்து விரட்ட கிளம்பியது ஒரு கைத்தடி. அந்த தடிக்கு சொந்தக்காரர் ஒரு தாடிக்காரர்.
மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சொன்னவர். ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல, புரட்சி செய்ய என தனது தள்ளாத வயதிலும் போர் முரசு கொட்டியவர். நெருப்பாய் எழுந்த தந்தை பெரியாரின் கொள்கைகளை நோய் போக்கும் கசப்பு மருந்தை தேன் கலந்து தருவது போல் தமிழ் கலந்து தமிழர்களுக்கு தந்தார் ஒருவர். அவரை நடிகர் என்பர், நாடக வேந்தர் என்பர், சொல்லாற்றல் சுவை மிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பர். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். பெரியாரின் கனவுகளை சட்டமாக்க வேண்டும். அவரின் தத்துவங்கள் மக்கள் நல திட்டங்களாக மாறி கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும். இதனை நிறைவேற்ற அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று ஆதரவின்றி தவித்த அவரின் தம்பிமார்களுக்கு தலைமை ஏற்க அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று எழுந்து வந்தார் கலைஞர். அண்ணாவின் கனவை ஒவ்வொன்றாய் நிறைவேற்றினார். சமத்துவத்தை நிலைநாட்ட சமத்துவபுரங்கள், பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை, சமூக நீதியை நிலைநாட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி அமைச்சகம், மத சிறுபான்மையினர், அருந்ததியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டு கழகம் வில்லாம் நின்னணியே கணையாம் என கலைஞரே பெருமிதம் கொண்டார். அந்த அளவிற்கு அந்த அணியை கட்டுக்கோப்பாய் வழி நடத்தினார் கலைஞரின் தளபதி. அவர்தான் மாநிலத்தின் உரிமை காக்க, மாணவர்களின் கல்வி உரிமை காக்க சமரசமற்று போராடும் போராளி. அவரது தலைமையில் இளைஞரணி செய்யும் மக்கள் பணிகள் ஏராளம். கொரோனா பேரிடரில், பெருமழை வெள்ளத்தில், நீட் விலக்கு போராட்டத்தில் என்று ஒவ்வொரு களத்திலும் சளைக்காது போராடுகிறது இளைஞரணி. சித்தாந்த போரிலும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.